இந்த கோபத்தை பொய்யாக்குவோம் என்ற நூலை வந்து எதைய வந்து தேர்ந்தெடுக்கலாம்னு போது நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா கோபம் என்பது நம்மளுடைய அடிப்படை உணர்வுகளில் ஒன்று. அது அவசியமான உணர்வும் கூட. அப்படிப்பட்ட கோபத்தை வந்து நாம் எப்படி பொய்யாக்க முடியும்? அதுதான் இந்த நூல் பேசுகின்றது. அது பொய்யாக்க வேண்டுமா? இல்ல அவசியமாக பொய்யாக்க வேண்டுமா? என்பதையும் இந்த நூல் வந்து ஆய்வு செய்திருக்கிறது. இப்ப நம்ம நம்மை சுற்றி எல்லாரையுமே பார்ப்போம். நம்முடைய சொல்லாடல்கள் ஒருத்தரை பார்க்கும்போது, அவரை பார்க்கும்போதே நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? நம்ம சரியான கோபக்காரன். ஒருத்தரை பார்க்கும்போதே நம்ம சொல்லுவோம். அவங்ககிட்ட பேசாமயே, இல்ல தூரத்துல இருந்து அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது கூட நாம சொல்லிடுவோம். சரியான கோவக்காரன், இல்ல ஆத்திரக்காரன் அப்படின்னும். இல்ல சிலர பார்த்து என்ன சொல்லுவோம், எதுக்கு இவ்ளோ கோவம் உங்களுக்கு? நெறைய கேட்டிருக்கோம். எதுக்கு இவ்வளவு கோவம்? இவ்வளவு கோவம் அவசியமான்னும் கேட்டிருக்கோம். சரி, இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? நிதானித்து பார்க்க மாட்டீங்களா? இதையெல்லாம் வந்து அன்றாட உரையாடல்கள் தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா, இந்த கோவமே படாம ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? அவங்கள பார்த்தாவது பரவால்ல, இந்த மனுஷன் கோவமே படல. அமைதியா இருக்காருன்னு நம்ம சொல்லுவோமான்னு பார்த்தா, என்ன இந்த ஆளு கோவமே பட மாட்டேன்றான். சூடு சொரணையே இருக்குதா இல்லையான்னு கேட்போம். இப்ப அந்த மனநிலையையும் நம்மளால ஏத்துக்க முடியல. இதுல வந்து இன்னொரு ஒரு சொல்லாடலையும் நம்ம சொல்லுவோம். ஆம்பளைன்னா ஒரு கோவம் இருக்கிறது இல்லையா? இங்க ஒரு அரசியல் இருக்கும். அது என்னமோ ஆம்பளைக்கு மட்டும்தான் கோபம் என்பது உரித்தானது என்பது போல. கோபம் என்பது இரு பாலினத்துக்கும் பொருத்தமானதுதான். ஆனா பெண்கள் என்று வரும்போது மட்டும் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கோபம் ஆகுமா? அதுவும் குழந்தைகளை நம்ம பேசும்போது மிக முக்கியமாக குடும்பத்தில் இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகின்றோம். ஒரு சின்ன குழந்தைகிட்ட பெண் குழந்தைகிட்ட பேசும்போது ஒரு பொட்ட புள்ளைக்கு குழந்தைக்கு நீ பெண் புள்ள குழந்தையாச்சே இவ்வளவு கோவம் தேவையா? எதுக்கு ஆத்திரப்படுற? இததான் நம்ம சொல்லி சொல்லி வளர்ப்போம். அப்போ அவர்களுடைய மனதில் எதை திணிக்கிறோம்னா ஒரு பெண் குழந்தைன்னா கோவப்படக்கூடாது. அப்ப கோபம் என்பது எல்லாமே ஆண்களுக்கு உரித்தானது என்பது போல ஒரு தோற்றத்தையும் வந்து நம்ம உருவாக்கி இருக்கிறோம் என்பதில் வந்து நம்ம மாற்று கருத்து சொல்லவே முடியாது. ஆனா கோபம் என்பது அடிப்படையாக ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது. அது அடிப்படை உணர்வுகளில் ஒன்று. சில பேர் பேசும்போது நம்ம கேட்டிருப்போம். ஒரு ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவங்க கோபத்தின் வெளிப்பாடா அங்க நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம். ரொம்ப அவசரப்பட்டுட்டோம் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிதானமாக நான் வந்து அந்த இடத்துல செயல்பட்டிருக்கலாம்னு வந்து ஒரு நிகழ்வு நடந்த பின்னாடி கூட பேசுவாங்க. ஏன்னா பல இடங்கள்ல பார்க்கிறோம். கோபத்தின் வெளிப்பாடாக நிறைய வன்முறைகள் நடக்கின்றன. நிறைய தவறான முடிவுகளையும் சிலர் எடுக்கின்றார்கள். அப்போ இந்த கோபத்தை பற்றி அடிப்படை உணர்வை பற்றியும் நம்ம சிந்திக்க வேண்டிய இடத்துல இருப்போம். ஒரு சிலரை பார்ப்போம். அவர்களுக்குடைய ஒரு குணாதிசயம் இருக்கும். நான் தான் உயர்வானவன். என்னுடைய குணநலன் மட்டுமே மிக சரியானது. நான் எடுக்கும் முடிவுகள் மட்டுமே சரியானது. இப்ப என் முடிவுகளுக்கு எதிரில் இருக்கும் யாவரும், என் அருகில் பயணிக்கும் யாவரும் உடன்பட்டே ஆக வேண்டும் என்று ஒரு மனநிலை. இது அவங்க வந்து தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது என்னவென்றால், தன்னுடைய அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு அதை தனக்குத்தானே சொல்லிக் கொள்வார். அப்ப இந்த மனநிலையோட அவர்கள் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் இப்படிப்பட்ட மனநிலைதான் என்னுடைய ஆளுமை திறன் என்பதான ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து அவங்களே இருத்திக் கொள்வார்கள். அப்ப இத்தகைய கட்டமைப்பு அவசியமா என்பதை சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கும். எதையும் எதிர்பால எதிரில் இருப்பவருக்கும் அந்த கோபம், அந்த உணர்வு, அந்த ஒரு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உரிமை எல்லாமே இருக்குன்னு நினைச்சு பார்க்கும்போது அந்த இடத்தில் இவரின் ஆளுமை திறன் என்பது தோற்று போய்விடும். இப்போ இந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கோபம் இருக்கு. எல்லாருக்கிட்டையுமே பார்ப்போம். சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப கோவத்துல வந்து அடம் பிடிப்பாங்க, அழுவாங்க, இல்ல அடுத்தவங்களை போய் அடிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஏன் அந்த கோவத்துல வந்து பெரியவங்களை கூட அடிப்பாங்க. இன்னைக்கு எங்க பேரன் கிட்ட கூட பார்ப்பேன். எங்க டார்வினுக்கு ரொம்ப சமயத்துல யாராவது அவனை வந்து பேசிட்டாங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா வந்து நேரா ஒரு அடிதான் கொடுக்குறான். ரொம்ப நேரம் அவனுக்கு வந்து அத நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்போ அந்த கோபத்தின் வெளித்தன்மை
இது அந்த ஒவ்வொரு விஷயங்களை பொறுத்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த கோபமானது நம்மள வந்து அளவுக்கு அதிகமாக நம்மை ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது அந்த கோபமானது நம்மை அழித்து விடும்ன்றார். இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் அந்த கோபமே நம்மை அழித்துவிடும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். இதை மருத்துவமும் உறுதி செய்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு ஒன்று நடக்கின்றது. ஒருவர் மிகுந்த சினத்தோடு தன்னை மீறிய தன் கட்டுப்பாட்டை எல்லாம் இழந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அடுத்த 2 மணி நேரத்திலே அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை மருத்துவம் உறுதி செய்கின்றது. இதை கிரீஸ் ஐக்கன் என்ற உளவியல் மருத்துவர் ஆய்வு செய்து உறுதியும் செய்திருக்கின்றார். அப்போ ஒரு கோபத்தின் வெளிப்பாடு என்பது தன்னைத்தானே ஒரு உயிர்கொல்லியாகவும் அங்கே இருக்கின்றது. நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் மட்டுமல்லாமல் இந்த கோபம் என்பது நம்முடைய உள்ளத்தையும் பாதிக்கின்றது, உடலையும் பாதிக்கின்றது, நம் எதிரில் இருப்பவர்களையும் பாதிக்கின்றது, நம்மோடு பயணிப்பவர்களையும் பாதிக்கின்றது. அப்படிப்பட்ட கோபத்தை நாம் எப்படி பொய்யாக்குவது என்று ஒரு சிறந்த மருத்துவரை போன்று, ஒரு சிறந்த உளவியல் நிபுணரை போன்று, ஒரு தாய்மை உணர்வோடு, ஒரு அடம் பிடிக்கிற ஒரு குழந்தையோட கோபத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தாய்மை உணர்வோடு இந்த நூலை ஆசிரியர் அவர்கள் இங்கே எழுதியிருக்கின்றார். அவர் கோபத்தை அடக்க சொல்லவில்லை. எங்கேயுமே அவர் வந்து கோபத்தை அடக்க சொல்லவில்லை. மாறாக கோபத்தை இலகுவாக கையாள சொல்லுகின்றார். அப்ப கையாளுவதற்கும் அடக்குவதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கின்றது. ஒரு சமூக போராளியான ஒரு ஆசிரியர், ஒரு தலைவர் வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்திற்காகவே போராடி கொண்டிருக்கும், இன்றளவும் போராடி கொண்டிருக்கும் ஒரு தலைவர், வாழ்நாள் சாதனையாளர். இந்த சமூக அவலங்களை கண்டு இன்றைக்கும் நம் நாட்டில நாள்தோறும் ஒரு சமூக அவலமானது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. அந்த நிகழ்வுகளை எல்லாம் கண்டு பல்வேறு போராட்டங்களை நாள்தோறும் அறிவித்துக் கொண்டு அத்தகைய போராட்டங்களில் எல்லாம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கும் ஒரு தலைவர் தான் நமக்கு என்ன சொல்றாருன்னா, கோபத்தை பொய்யாக்குங்கள் என்கின்றார். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு சமூகத்தின் மீதான அக்கறையும் சமூக அவலங்களின் மீதான நம்மளுடைய கோபமும் தேவை என்று ஆசிரியர் சொல்லுகின்றாரோ, அதன் மறுபக்கமாக நம்முடைய தேவையற்ற கோபங்களை பொய்யாக்குவதும் அழகு என்று கூறுகின்றார். ஒரு சமூகத்தின் மேல் கொண்ட அக்கறை கொண்ட ஒருவனால் இந்த சமூகத்தின் அவலங்களை கண்டு கோபப்பட முடியும். உண்மையிலேயே ஒரு தனிநபர் வந்து இந்த சமூகத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்டிருந்தால் சமூக அவலங்களின் மீது அவனுக்கு நிச்சயம் கோபம் வரும். அப்படி கோபம் வராமல் அந்த நிகழ்வை கண்டு அவன் கடந்து போகிறான் என்றால் இந்த சமூக அவலங்களின் மீதான அவனுடைய பார்வை என்பது அவன் வந்து வெறும் பார்வையாளனாக மட்டுமே இருக்கிறான். அவன் அங்கே பங்கேற்பாளன் கிடையாது. இந்த சமூகத்திற்காக அவனால் எந்த விதமான பயனும் கிடையாது. அப்ப இங்கே இந்த நாட்டிற்கு இன்றைய சூழ்நிலையில் யார் தேவை? ஒரு பார்வையாளனா, ஒரு பங்கேற்பாளனா? அப்ப சமூக அவலங்களை நோக்கி அதன் மீது வந்து கோபப்பட்டு அந்த அவலங்களுக்காக போராடக்கூடிய ஒரு தனிநபரை தான் வந்து ஒவ்வொரு தனிநபரையும் இந்த தலைவர்கள் வந்து விரும்புகின்றார். அதை நோக்கித்தான் நம்மளை வழிநடத்திக்கிட்டு அவங்க போறாங்க. அப்போ அறிவுரை சொல்வது வந்து ரொம்ப எளிது. ஆசிரியரே சொல்றாரு, அறிவுரை சொல்வது என்பது ரொம்ப எளிது, அதை பின்பற்றுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல என்று சொல்லிட்டு, ஆனா அதை எப்படி பின்பற்றுவது என்பதற்கான வழிமுறைகளையும் இங்க ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார். வியட்நாம் பௌத்த அறிஞர் தீச் நாட் ஹான் என்பவரின் ஒரு நூல் இருக்கு. அதிலிருந்து ஒரு சில வரிகளை வந்து ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார். யார் கோபத்துக்கு ஆளாகிறார்களோ அவர்கள் கோபத்தை அவருக்கு போதிப்பவர் எடுத்துக்கொள்ளவே முடியாது என்கின்றார். இப்போ நம்ம ஒருத்தரோட கோபம் அதிகமாக இருக்கு, அவங்க கிட்ட போயிட்டு ஏதோ பேசுறோம் செய்யறோம், அவங்களுக்கு அறிவுரை சொல்றோம், என்ன பண்ணாலும் அவங்களுடைய கோபத்தை நம்மால் வாங்கிக்கவே முடியாது. அவர்களுடைய கோபத்தை அவர்களே அனுபவித்துத்தான் ஆகணும். அப்போ எப்படி இந்த கோபத்தை மாற்றுவது? இப்போ ஒரு உரையாடல் நடக்கின்றது. அந்த உரையாடலின் தொடர்ச்சி வந்து மிகுந்த கோபத்தோடு தொடர்கிறது அப்படின்னா
ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்தை விட்டு யாராவது ஒருவர் விலகிச் செல்ல வேண்டும். அப்போ அந்த கோபத்தின் வீரியம் வந்து குறையணும் அப்படின்றார். இந்த ஒரு உடன்பாடு என்பது வந்து ஒரு வாழ்வினர்களுக்கிடையே வந்து ஏற்றுக்கொள்ளலாம். நட்புகளுக்கிடையே நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா, ஒரு கொள்கையாளராக ஒரு தலைமை பண்பிலே இருக்கும் ஒரு தலைவர் வந்து நம்மை பாற்று நம்மளுடைய களப்பணி சரியில்லை என்றோ, நம்முடைய கொள்கையில ஏதாவது முரண்பாடாக ஒரு செயல்பாடுகளை செய்யும்போது நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, நம்ம அந்த முறைய வந்து நம்ம பயன்பற்ற முடியாது. அங்கே இருந்து அவருடைய கட்டளைக்கு நம்ம வந்து கேட்டுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் இருக்கணும். அவருடைய அறிவுரைகளை கேட்டுக்கொள்ள கூடிய இடத்துல இருக்கணும். அங்கே அவருடைய கோபத்திற்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இந்த கொள்கையாளர்கள் இருக்க வேண்டும். இன்னும் சில இடங்கள்ல பார்க்கலாம். 2 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆஹ் வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும். உண்மையிலே சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம பேச்ச குறைச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா, இந்த உரையாடல் ஒருவேளை குறையுமான்னு நினைச்சா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீ என்ன மதிக்காம நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்க. பின்னாடியே வந்து பேசக்கூடியவர்களும் இருக்காங்க. அப்போ அதையும் சமாளிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலா பேசிட்டு, அந்த இடத்துல மீண்டும் புரிய வைத்து, இந்த விவாதத்தை வந்து இன்னைக்கு நிறுத்திட்டு, இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து நாம் தொடருவோம். ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி, இன்னும் 2 மணி நேரம் கழித்து தொடருவோன்னும் போது, அங்கே நம்மளுடைய கோபம் என்பது பொய்யாக்கப்படுகின்றது. நம்முடைய ஆசிரியர் அவர்களும், அவருடைய நம்முடைய கொள்கையாளர்கள், அவருடைய குடும்பம் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஆசிரியர் கடந்து போன பின்னாடி, அங்க இருக்க ஒருத்தர் என்ன செய்றாருன்னா, இங்க முன்னாடி போறாரே, அவர பத்தி தெரியுமா? அவரு வந்து சாமி இல்லன்னெல்லாம் வந்து மேடையில பேசுவாரே. ஆனா யாருக்கும் தெரியாம தான் வீட்ல சாமி படத்த வச்சு கும்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பேசுறாரு. அப்படி பேசும்போது இது மத்தவர்கள் காதுக்கு கேட்கலனாலும் ஆசிரியரோட பேத்தி கவின் அவர்களின் காதில் இது விழுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இத கேட்ட உடனே வந்து இத மிகப்பெரிய பிரச்சனையாக்காம நேரா அந்த பேசினவரிடமே போய் சென்று, ஐயா, அங்க அவர முன்னாடி போறாரே, அவர பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? ஆனா அவர் வீட்ல அவர சந்திச்சு பேசி இருக்கிறீங்களா? அவர பத்தி எதுவுமே தெரியாத போது, அவர் வீட்டில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பற்றி பின்னாடி அவதூறாக பேசுவது, உங்களை போன்ற வயதான பெரியவர்களுக்கு அழகல்ல. அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, தன் தவறை உணர்ந்து, மன்னிச்சுக்கங்க, நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை எதற்கு இங்க ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் என்றால், ஒரு தலைவனை பொறுத்த மட்டிலே நம்மளுடைய தொண்டர்கள் என்பது உணர்ச்சி வசப்பூடிய கூடியவர்களாகத்தான் இருப்போம். என்னுடைய தலைவனை பற்றி நீ எப்படி அவதூறு பேசலாம் என்று அங்கே ஒரு கலவரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்திருக்கு. ஆனால் அதை அப்படி நடக்க விடாமல் மெதுவாக அந்த சம்பந்தப்பட்டாரிடம் மட்டும் பேசிவிட்டு அந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது என்று ஆசிரியருக்கு வீட்டுல வந்த பின்னர் தான் தெரியுது. இது போன்ற சில நிகழ்வுகளையும் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை வந்து இந்த நூல்ல ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு விமான நிலையத்துல ஒரு அம்மா வந்து விமான பயணத்தை மேற்கொள்றதுக்காக அங்க வழியில சாப்பிடறதுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்லயும் தண்ணி பாட்டிலையும் வாங்கி தன்னுடைய பையில வச்சுட்டு அங்க வந்து உட்காடுறாங்க. இன்னும் விமானம் வர்றதுக்கு நேரம் இருக்கு. எதையோ யோசிச்சுட்டே இருந்தவங்க, சரி பக்கத்துல வந்து அந்த பிஸ்கெட் பாக்கெட் இருக்கு, இதை எடுத்து ஒண்ணுன்னா இவங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது சாப்பிட்டுட்டே தன்னோட சைட்ல திரும்பி பாக்குறாங்க. பக்கத்துல இருந்த ஒரு பெரியவரும் அதே பாக்கெட்ல இருந்து பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுறாரு. இந்த அம்மாக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்ன மாதிரியான மனுஷன் இவன்? கொஞ்சம் கூட வந்து நாகரிகமே இல்லாம நாம வாங்கி வச்ச ஒரு பாக்கெட்ல இருந்து இவர் எடுத்து சாப்பிடுறாரு. இவ்வளவு அநாகரிகமா கூடவா இருப்பாங்க அப்படின்னு இவங்களால ஒன்றும் ரொம்ப முடியல. பொறுத்து பொறுத்து பாக்குறாங்க. அந்த பெரியவர் வந்து அவரு வந்து இவங்க ஒண்ணு எடுக்கிறாங்க, அவரும் ஒண்ணு எடுக்கிறாரு. இப்படியே எடுத்துட்டே வரும்போது மொத்த பிஸ்கெட்டும் தீர்ந்து போது கடைசியா ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒண்ணையும் இந்த அம்மா பாக்குறாங்க. அவர் என்னதான் செய்யறாருன்னு. அவர் கடைசியா இருந்த ஒரு பிஸ்கெட் எடுத்து 2ஆ உடைக்கிறாராம். உடைக்கும் போது இந்த அம்மா ரொம்ப கோவத்துல எழுந்து என்ன பண்றாங்க, அவர் கையில இருந்து அந்த பிஸ்கெட்டை வந்து வேகமா பிடுங்கி எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் விமானத்துல வந்து உட்கார்ந்துடுறாங்க. இவங்களால வந்து அந்த ஒரு ஒரு ஏமாற்றம், ஒரு கோபம், அளவு கடந்து, ஆனா வார்த்தைகளை விடல. அவரை பற்றி எவ்வளவு திட்ட முடியலுமோ மனதுக்குள்ள திட்டிக்கிட்டே வந்து விமானத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்து கூட அவங்களால இயல்பாக இருக்க முடியல. தன்னுடைய பேக திறந்து ஏதாவது அந்த புத்தகத்தையாவது வாசிக்கலான்னு திறக்கும் போதுதான்
இவர்கள் வாங்கி வைத்த பிஸ்கெட் பாக்கெட் வந்து அங்க முழுமையா அப்படியே இருக்கு. அப்ப இவ்வளவு நேரம் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தது வந்து அந்த பெரியவரோடது. இப்ப காலம் கடந்து அவங்க வந்து ஒரு அந்த இடத்திலேயே சிந்திச்சிருக்கணும். எங்காவது ஒரு மனிதன் நான் இன்னொருத்தரோட பொருள வந்து அவங்க அனுமதி இல்லாம சாப்பிடுவாங்களான்னு ஒரு நிமிடம் அந்த அம்மா வந்து யோசித்திருந்தாங்கன்னா, இவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாகி இருக்கவே மாட்டாங்க. அதாவது இவங்களால கோபத்த கொட்டவும் முடியல. அமைதியாவும் இருக்க முடியலன்ற மாரி ஒரு தவிப்புல வராங்க. இப்ப இப்படிப்பட்ட நிகழ்வுகள், இப்ப அடுத்தவர வந்து நம்ம மிகச் சரியாக எடை போட வேண்டும் என்ற ஒரு தகவலையும் வந்து இங்க ஆசிரியர் சொல்லுகின்றார். நன்றி, வணக்கம்.